உள்ளத்திலே இருக்கிறேன். அப்படியா? தற்போது இந்த ராஜ்யசபை முன்பாக வந்திருக்கிறேன். உன் உள்ளத்திலே என் பேர் விளக்க தெரியுமா சுவாமி? என்ன நீங்க சொன்னால்தான் தெரியும். சொல்லவிட்டால் உனக்கு தெரியாதா? ஏன் தெரியாது? நான் மறந்து விட்டேன். அப்படியா? மறந்து விட்டு இருக்கிறாய். என் பேர் விளக்கத்தை சொன்னால் தெரியும். என்ன தெரியவில்லையே. எப்படி என்றால் திருப்பதிக்கு மலையை விட்டு வரக்கூடிய கண்ணன், கார்மேகன், பச்சவதாரன், பாலந்தமாயவன், கேசவன், பரமேஸ்வரன், நாராயணன் சொல்லக்கூடிய என் பேரோ இந்த வைகுண்டத்தை கோவிலாக விட்டு வரக்கூடிய ஸ்ரீ நமோ நாராயணன். ஸ்ரீ நமோ நாராயணன் அப்படின்னா பகவான் எம்பெருமான் நாராயணன். அப்படி சுவாமி போய்விட்டதா? யாருக்கு விட்டது? திருமணம் முடிந்து விட்டதா? எனக்கா? தம்பி, பையனுக்கும் எத்தனையோ பெண்கள். சொல்றீங்க எல்லாருக்கும் ஒரு பொண்ணா? உங்களுக்கு எத்தனை மனைவி? அப்படியா? எத்தனையோ மனைவரை என் மனைவி என சொன்னால் நீ எண்ட மாட்டாய். அப்படியா? ஆமா, நான் கணக்கு பண்றேன். கணக்கு போடுறா, கணக்கு போட்டு வேலை வாங்காத. அப்படி நான் பிறந்தது ஒரு இடம், வளர்ந்தது இடம். வசுதேவனுக்கும் தேவகிக்கு பிறந்தவன் என் பேரு ஹரி கிருஷ்ணமூர்த்தி. ஆமா, அப்படி இருந்தாலும் ஆமா சாமி சொல்ல வேண்டாமா? யாரெல்லாம் என்ன பண்ணிருக்கீங்க? தம்பி, நான் ஹரி கிருஷ்ணமூர்த்தி இருந்தாலும் நான் எப்படி விட்டவன் தெரியுமா? பத்து பிறகு நான் அதை காட்டேன். அந்த இருநீர் தானே மதித்தேன். பத்து பிறகு நான் அதை காட்டேன். அந்த நம்பி வந்து நான் எத்தனை உயிரை பறித்தேன். சொல்லக்கூடிய அந்த இரணினை கொண்டு விட்டு பிரகநாதனுக்காகவே மகுடுத்த தம்பி. தம்பி, அந்த இரணினை எப்படி கொண்டு தெரியுமா? பார்த்த உடனே பூமா அந்த மணிகன் பூமாதேவியை இரணி அற்புதம் இந்த பூமியை பாயா சுருட்டி வந்தான். அந்த பாயா சுருட்டி வர நேரத்திலே நான் என்ன மாறினேன் தெரியுமா? ஒரு நரசிம்ம அவதாரம் கொண்டு அந்த இரணி அற்புதனை கொண்டு விட்டு இருக்கிறன் இல்ல யாரு? பிரகநாதன். அவர் நம்முடைய பக்தன் இருந்தாலும் அவருக்கு மகுடுத்த தம்பி மகுடுகிறாவரையும் மகுடுத்த தம்பி. ஆமா, அப்படி இருந்தாலும் நான் அப்படி வந்து இரணி அற்புதனை கொண்டு விட்டு இருந்து விட்டு இந்த தினத்துல ராமநாதிகளை கொண்டு விட்டேன். ஆமா, அரக்கர்களை துஷ்ட செய்து விட்டு இப்ப நான் எங்க இருக்கிறேன் தெரியுமா? இந்த வைகுண்டத்தில் கோவிலாக விட்டு இருக்கிறேன். இருக்க நேரத்திலே பார்த்தால் ஏதோ ஒரு இது இருக்கிறது. என்னை தேடி வருவர் போலின் மைத்துவன் போல் இந்த திருப்பார் கடலில் நான் சேனித்திருக்கும் போது படுத்திருக்கும் போது அங்கு நோக்கம் தெரிகிறது. பள்ளி கொண்டு இருந்தீங்க? ஆமா, தெரிகிறது. இருந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் இருந்து விட்டு என் மனைவி என்று சொல்லக்கூடிய ஆதிலட்சுமி இருக்கிறார். அப்புறம் கூப்பிடலாம், பல வரலாற்று சொல்லலாம்.
அடே தம்பி, வணக்கம்மா. வணக்கம் தனகழகு. நான் வந்திருக்கேனே. ஆமா, நான் யார்? எந்த நாட்டுக்கு சேர்ந்தவர் தெரியுமா? சொன்னால் தெரியுமா? தெரிவிக்கிறேன். இப்போது புரிந்ததா? இப்போ எனக்கு தெரியும். சபையோருக்கு எடுத்து வைத்தால் திருப்பார்கல்லே பள்ளி கொண்டிருக்க நம்ம நாராயணமூர்த்தி. ஆமா, அவர் மகன் சொல்லக்கூடிய வீடு தான் லட்சுமி. தாங்கள் தானா? ஆமா. அப்படி இருந்தாலும் கணவர் அழைப்பு பார்க்கலாம். மனைவி லட்சுமி சொல்லிட்டு பார்க்கலாம். அப்படியே சொல்லிட்டு. ஆமா, மனைவி என்று சொல்லக்கூடி லட்சுமி வரட்சகன் வந்திருக்கிறதா? வந்திருக்கிறது. வரட்சி பார்க்கலாம். சுவாமி நாதா லட்சுமி நாதா தேவி வேலையிலங்கிலியே
மலையை போயிட்டு பாருங்க வந்திருக்கிறேன். அப்படியா? ஆமா. லட்சுமி எழுந்திரம். அருமையர் கணவர் பாடும் பெருமைய மனிதனால தேவி தேவிய வாழ்வா திருவடியாக என் வாழ்வா இந்த ஆண்டவனுடைய பாதத்தால் படிந்தபடினார் மார்பில் இருக்க மகாலட்சுமி உன்னை வாழ்வா என்று வாழ்த்திருக்கிறேன் பெண்ணி. சுவாமி என்னை வாழம் சொன்னதால் ஆமா எனக்கு மிக்க சந்தோஷம். இருந்தாலும் வார்த்தை என்னை வாழ வென்று மக்களைத்தாய் வாழைத்தாய் அப்படியா? ஆமா. உன்னை நான் எதற்கு வரவழைத்திருக்கேன்னு சொல்ல வேண்டுமா? அடி பஞ்சனைக்கு போகாம் என்று பதினாலம் உனக்கு பஞ்சனைக்கு போகாம் என்று பதினாலம் உனக்கு அந்த பதினாலம் எப்படி என்றால் இந்த திருப்பதி மலையில் என்று சொல்லக்கூடிய உறவு இருக்கும் போது பஞ்சனையில் சென்று விட்டு ஒருவருக்கு ஒருவர் ஓடி நம் இத்திரையாக ஆகலாம் என்று வரவழைத்து உங்களாட்டு இஷ்டப்படி பஞ்சனைக்கு போகலாமே மன்னவா உங்களது இஷ்டப்படி பஞ்சனைக்கு போகலாம். போகலாம். யாரா நீ? யாரா? யாரா நீ? வாய்க்கு வந்து யாரா? வாய்ப்பு இப்ப யார் வரா? வேலை போட்டு வாய்க்கு வந்த வரா. கண்ட கம்யூனிட்டில வாய்க்கு வந்தா கண்ட கம்யூனிட்டில வாய்க்கு பொறுப்போக்கு யாரு பெருமக்கா அங்க அங்க யாரு பெருமக்கா வணக்கம் வாய்க்கு வந்திருக்கின்றோம். அந்த காட்டான் பெருமான் என்னை படைத்து என்னை விட்டுவிட்டு என்றார் அல்லவா? அதனால் அவர் எனக்கு தந்தையாக வேண்டும் அல்லவா? ஆமா. உன்னை சக்கரமா சென்று படைத்தாய் அல்லவா? தங்கின் முன்னால் அழைத்த படைத்தாய் அல்லவா? ஆமா. தங்கில் சொல்லக்கூடிய அரக்கன் வந்திருக்கின்றான். உன் மகன் என்று தெரிவிக்கிறார். யாரோ அரைக்கிருக்கு வந்துருக்குது. ஓ, அரைக்கிருக்கு வந்துருக்குதா? ஆமா. அதுக்கு அரைக்கிருக்கு. முன்னால் சமைக்கப்பட்டது. திருத்தி அனுப்பப்படா போட்டேன். ஓ, என்ன நான் பண்ணிருக்க
பிள்ளை யாரு? சங்கோதரன். சங்கோதரனா? ஓ, சங்குனால் பிறக்க வைத்த பிள்ளை சங்கோதரனை. அவன் எதற்கு வந்திருக்கிறான்? அப்படியா? இருந்தாலும் பிறக்க வச்சிட அன்றி எதற்கு என்ன வந்திருக்கிறான்? வந்து பாதம் பண்ணிட்டு இல்லைன்னா வந்த வழி சொல்லு பார்க்கலாம். ஆகட்டும் ஆகட்டும். சொல்லி கொள்ளும் படைக்கப்பட்டவன். ஆமா, சங்கோசரன். புரியுது? சங்கோசரனா? ஆமா, அரக்கன். பொறுப்பு இருக்கின்றாய். ஆகினால் உன்னுடைய பாதத்தை பணிந்திருக்கின்றாய். அப்படியா? பொற்பாது படிந்தபடினால் நீ ஆயுசு பெற்று வந்திருப்பாய். புறப்படு. பார்த்தது போதும். ஏனென்றால் படத்தை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறாய். ஆகினாலே இந்த வைகுந்தம் எனக்கு வைகுந்தத்தை நான் ஆள வேண்டும். என்னால் பொறுக்க முடியாது. பாரமரைக்கரியின் பிள்ளை இருந்தாலும் சரி, எப்படி நான் தெரியுமா? வைகுந்தத்தில் ஆண்டவர்கள் யாருமே கிடையாது. இதுவரை வைகுந்தம் வந்தவர்கள் திரும்பி செல்வது ஒருவரும் கிடையாது. போதாது. சென்று விடு, போய்விடு. போகணுமா? ஆமா. அப்ப வைகுந்தம் கொடுக்க மாட்டா? இல்ல, கிடையாது. அதை விட்டு விடு. சொல்கிறேன், கணவனை சீக்கிரமாக வாய்ந்து கொடுத்தாச்சு என்றால் ஆடியோதனம் அடிப்பது. விடுவதற்காக நான் இந்த வைகுந்தத்தில் இருக்கிறேன். யாரு சுமாசிட்டு இந்த வைகுந்தம்? நீ சுமாசியா? யாருங்க எங்க வருகிற? எங்க அங்கேயா போனோம், அங்கேயா போனோம். இல்ல, கொடுப்பதில்லை. போதாது, வைகுந்து உனக்கு போதாது. இருந்தாலும் வைகுந்தம் அந்த மன்னர்கள் திரும்பி சொல்வதற்கு கிடையாது. போய்விடு மகிழி. ஏண்டா போ, போய்விடு. இப்படி சொல்வது தப்பு. மரியாதை சொல்கிறேன், அடிப்பது உண்மை. உன்னை விடுவது கிடையாது. இதுவரை இந்த வைகுந்தம் உனக்கு போதாது. இருந்தாலும் நீ அழுவதற்கு நேரம் வைகுந்தத்தில் வரலாம். உன்னால் ஈண்டவன், உன்னால் பிறந்தவனா ஆகினால் உனக்கு இருக்கக்கூடிய திறமை எனக்கு இருக்குது. மரியாதை கொடுக்க போறியா இல்ல போடப்பட போறியா? இல்ல இல்ல, குடிப்பதற்கு கிடையாது. அதான் அடிக்கணும்.
ஸ்ரீ லட்சுமி நாதா பார்த்த உடனே இந்த தினத்துல இவன் ஒரு அரக்கனானவன் நானே பிறக்க வச்சிருக்க நம்ம விரட்டுகிறார். இவனுடைய அழிப்பதற்கு ஒரு சக்தி இருக்கிறது. இருந்தாரா இங்க வேண்டாம் எங்க சொல்றது தெரியுமா? நம்ம மாமா என்று சொல்லக்கூடிய எங்க தெரியுமா? கைலிகிரி போகலாம். அது வரும் சாமி பகா உங்க பொண்ணாடியா இது? கேட்ட மீன் ஏத்தாரன்னு ஏமாத்திருச்சு அந்த பொண்ணா இது? சாமி அவங்க பெருசு பெருசா இருக்குது. யார் அச்சாரி? அபயம் என்று ஓடி வந்தாயே, என்ன காரணம் என்று கேட்கின்றாய். அப்படி அதோ இருக்கு என்ன அபயம் என்று மைத்துனா என்று வருகிறேன். உங்களுக்கு என்ன அபயம்? உனக்கு என்ன அபயம்? நீ என்ன நாடி வந்த காரணம் என்ன? அப்படியா சொல்லலாமா? உதவானதெல்லாம் சொல்லாதீங்க. யாரும் கல்பனை கூட கொடுக்க மாட்டான் உனக்கு. என்னது உதவான போகட்டும். எப்படி இருந்தாலும் இருக்கும்படியான லிங்காசுரனை யானே படைத்தேன். நீ லிங்காசுரனை பிடித்திருக்கிறாய். படைத்து நான் யாரை பிடித்திருக்கிறேன் தெரியுமா? சங்காசுரா சங்காசுரனை பிடித்திருக்கிறேன். இருவரையும் படைத்து விடுத்தோமே தவிர என்ன செய்தார்கள்? தேவர்கள் மூவர்கள் எல்லோரும் சிறைபிடித்து மும்மூர்த்தி தேவர்களும் சிறைபிடித்து விட்டிருக்கிறார். இந்த வைகுண்டத்தையும் தன் கைக்குள்ள அடக்க வேண்டும் என்று எதிர்த்து வருகிறார். நான் ஓடி வந்து விட்டேன். பரவாயில்லை, பின்னாடி நான் பாத்துக்கிறேன். ஒரு யோஜனை இருக்கிறது. தகுந்தை படைக்கும் கத்தா அது ஒரு ஆளு இருக்கிறான். அவனை சிறப்பு வச்சாடுறீங்க. நீங்க யாரு? நான் கொடுக்கக்கூடிய கடவுள். நீங்க யாரு? அழிக்கக்கூடிய கடவுள். பர்மா படைப்பு சுபபெருமான படியளப்பு அந்த துஷ்டர்கள் அரக்கர்களை துஷ்ட பரிமாணம் செய்வதற்காகவே அவர்களை படிப்பதற்காக உயிர் பறிப்பதற்காக பிறந்திருக்கிறேன். ஒரு சூரியனை உற்பத்தி செய்திருக்கிறோம். இருந்தாலும் அதுக்கு என்ன யோசனை சொல்ல வேண்டாம்? இதற்கு ஒரு யோஜனை சொல்ல வேறு வழி இல்லை. என்ன யோசனை நான் படைத்தேன் அல்லவா? அந்த லிங்காசுரனை அழிக்க வேண்டுமானால் என் மனைவியா இருக்கும்படியான உமா மகேஸ்வரியை சிவசக்தியாக வரவழைக்க வேண்டும். சிவசக்தியாக வரவழைக்கும் சங்காசுரனை படைத்தார். சங்காசுரனை படைப்பதற்காகவே சக்தி வரவில்லை. ஆமா, அப்படி அதனால் இருவருமாக உருவெடுத்து உருமாறி வந்தார். ஆனால் அவரோடு யுத்தம் செய்து அவர் இருவரையும் அடிக்கிறார். அப்படி அது தவிர சூரனை மாறுகிறார். ஆமா, அரியசூரன் இது லிங்காசுரனை மடிக்கின்றேன். அப்படியா? ஆனா சூரியன் எப்ப மகன் சொல்லக்கூடிய நான் மடிக்கிறேன். அவளுக்கு ஒரு ஒரு ரூபத்தை மாற்றி ஒரு நொடிக்குள் வருகிறார். இப்படி லிங்காசுரையும் சங்காசுரையும் கொல்ல வேண்டும் என்று பார்த்தார் கைலாய பரம கடவுள். அதுவும் அருகாமல் இருக்கக்கூடிய உமா பார்வதி சிவசக்தியாக வர சொல்ல சிவசக்தி சதநாடு